இதெல்லாம் வந்து நான்வெஜ் சாப்பிடாது. இது வந்து பியூர் வெஜ்ஜீஸ் தான். வெஜிடேரியன் ஃபுட் இப்போ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா, இப்போது நமக்கு ஹிக்காரியிலே அது மாதிரி வெஜிடேரியன் ஃபுட் எல்லாம் போடுறாங்க. ஸோ இது வந்து பியூர் வெஜிடேரியன் ஃபுட்டு. இதை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அல்பினோஸ் வந்து ஏன் அதோட லைஃப்பும் வந்து கம்மியாக தான் இருக்கும். மக்கள் வந்து அது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க மோஸ்ட்லி. பட் என்னென்னா அல்பினோக்கு என்ன ப்ராப்ளம்னா அதுக்கு கண்ணு ஒழுங்காக தெரியாது. அதோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மி மற்றதோட கம்பேர் பண்ணிக்கலாம். 350 rupees, 450, 550 rupees. இதில் வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. இதுவும் நம்ம இதில் நம்மகிட்ட தான் இவ்வளோ கலர் வேரியேஷன் நம்ம கடையில் மட்டும் தான் கிடைக்கும். இதுவும் ஆனால் இது வந்து அக்வாட்டிக் பிளான்ஸ் இருக்குது. இதில் வந்து CO2 நான் CO2 பிளான்ஸ் எல்லாமே கலந்து இருக்குது. நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரிக்வயர்மெண்ட்ஸ் எப்படி கேட்குறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட்டப் பண்ணி கொடுக்கலாம். கொளத்தூர் வண்ண மீன்கள் வர்த்தக மையத்தில் நம்ம இருக்கோம். இந்த வர்த்தக மையம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாடி பிரிட்ஜில் இருந்து வில்லிவாக்கம் சைடில் இறங்குனீங்கன்னா இறங்குற இடத்துலையே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. வெரைட்டியாக உங்களுக்கு எந்தெந்த ஃபிஷ் டேங்க் வேணுமா, இல்லை மீன்கள் வேணுமா, இல்லை வேறு ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறீங்களா, அந்த மாதிரி எல்லா கடைகளுமே இந்த வர்த்தக மீன்கள் மையத்தில் இருக்குது. காலையில் ஒரு 9 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் திறந்திருக்கும். சண்டே உட்பட எல்லா நாட்களுமே இந்த வர்த்தக மையம் திறந்திருக்கும். இந்த மீன்கள் வர்த்தக மையத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, பார்க்கிங்க்கு தாராளமாக விட்டுருக்காங்க. பைக்குக்கு வந்து பார்க்கிங்க்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் காரில் வந்தீங்கன்னா 60 rupees, அதாவது 60 ரூபா உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே போய் நீங்கள் பார்க்கறதுக்குலாம் எந்த விதமான கட்டணமும் கிடையாது. உள்ளே என்னென்ன கடைகள் இருக்குது, அதில் மீன்கள் எப்படி இருக்கும், அதோட விலை என்ன, இந்த மாதிரி பல்வேறு தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம கடை வந்து S06 செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது வர்த்தக மையத்தில். நம்மளோட கடை நேம் வந்து செச்சில்ஸ் கோவ். நம்மளோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா டாங்கனிக் அண்ட் செச்சில்ஸ். ஆக்சுவலி இந்தியாவில் வந்து வேறு எங்கேயும் கிடைக்காத மீன் உங்களுக்கு ஏதாவது தேவை, அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம கடையில் வந்து அதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து மெயினாக வந்து வைல்டும் F1ம் டீல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஷோ டேங்க்ஸு இந்த மாதிரி எதுவும் ஷோ டேங்க்ஸ் செட்டப் பண்ணுறீங்க, ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில் செட்டப் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னென்னா, இது ஆக்சுவலி இந்த செட்டப் வந்து டாங்கனிக்கன் செட்டப் தான். பட் அதில் வந்து நாங்கள் வந்து சவுத் அமெரிக்கன் ஃபிஷர்ஸ் போட்டு வச்சுருக்கோம், அதாவது டிஸ்கஸ் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இது இன்றைக்கி தான் போட்டேன், அதனால் இன்னும் செட்டில் ஆகலை. கொஞ்சம் செட்டில் ஆகிடுச்சுன்னா அது கலர்லாம் நல்லா காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா டாங்கனிக்கன்ஸ் வந்து மண் ராக்கி செட்டப்பில் தான் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா F1 ஜென்ரேஷன். F1னா என்ன சொல்லுவாங்கன்னா, 2 வைல்டு பேரண்ட் கிட்டேருந்து வந்தது தான் F1னு சொல்லுவாங்க. அது எதுக்கு வந்து F1க்கு அவ்வளோ ஸ்பெஷலைசேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, இது வந்து கலரு அதே மாதிரி மீன் ஹெல்த்தி எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் வைல்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் F1க்கு வந்து அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க எல்லோரும். மோஸ்ட்லி வந்து நீங்கள் இங்கே மார்க்கெட்டில் பார்க்குறதெல்லாம் எத்தனை ஜென்ரேஷன்லாம் தெரியவே தெரியாது. அதெல்லாம் இன்ப்ரீட் ஆகி அது வீக்காக இருக்கும், ஜீன்ஸே வீக்காக இருக்கும். இது F1 வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், மீனும் ஹெல்த்தியாக இருக்கும், கலரும் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் F1ஓட எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி சீரியஸ் ஹாபிஸ்ட் எல்லாமே அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஷெல்டோலஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து டாங்கனிக்கன் ஷெல்டோலஸ். இது எப்படின்னா, இந்த மாதிரி ஷெல்ஸ் இருக்குது இல்லையா, இதுக்குள்ளே வந்து தான் அதுதான் வீடு அதுக்கு. ஸோ அது எல்லாமே என்னென்னா ஆளுக்கு ஒரு ஷெல்லை வந்து பிடிச்சிக்கும். இப்போ நம்ம எல்லாம் ஆளுக்கு ஒரு வீடு ரெடி பண்ணுற மாதிரி அது வந்து ஒரு ஷெல்லை பிடிச்சி வச்சுக்கும். அதில் தான் ப்ரீட் பண்ணும், எல்லாம் பண்ணும். அந்த ஷெல்லை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அது சண்டையும் போடும். ஸோ அதிலே ப்ரீட் பண்ணி அதிலே குட்டி எடுக்கும். ஸோ இது பேர் ஷெல்டோலஸ். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ட்ராஃபியஸ் மூரி அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராஃபியஸ் மூரியோட வேரியன்ட்ஸ் ஆக்சுவலி. ஸோ இது எல்லாமே அகைன் F1s தான். இதெல்லாம் வந்து நான்வெஜ் சாப்பிடாது. இது வந்து பியூர் வெஜ்ஜீஸ் தான். வெஜிடேரியன் ஃபுட் இப்போ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா, இப்போது நமக்கு ஹிக்காரியிலே அது மாதிரி வெஜிடேரியன் ஃபுட் எல்லாம் போடுறாங்க. ஸோ இது வந்து பியூர் வெஜிடேரியன் ஃபுட்டு. இதை நீங்கள் யூஸ் பண்ணணும். மற்றது நீங்கள் இதுக்கு நான்வெஜ் இல்லை பிளட் வார்ம்ஸு அது மாதிரி எதாவது போட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒத்துக்காது, வயிறு வந்து வீங்கிடும் அதுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பியூராக வெஜ். இப்போ நார்மலாக நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குகிற எல்லா முகுனாஸும் வந்து வெஜிடேரியன் தான். பட் ஆனால் இங்கே வந்து அதை பிளட் வார்ம்ஸ் கொடுத்து பழக்கியிருக்காங்க.
பட் நார்மலி வந்து அது சாப்பிடாது. ஸோ இது எல்லாமே அந்த வெரைட்டிஸ் தான், ட்ராஃபியஸ் வெரைட்டிஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து அல்பினோ டால்ஃபின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா இது நான் சொன்ன அந்த இன்ப்ரீட் பண்ணுறதுல வர்ற ஆஃப் ஸ்ப்ரிங் தான் இது. ஸோ பேசிக்கலி வந்து அல்பினோ எப்படி வரும்னா, நீங்கள் ஒரே ஸ்பீஷீஸ் ஒரே ஜென்ரேஷன் வந்து மாற்றி 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 இன்ப்ரீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதில் வந்து அல்பினோஸ் வரும். அல்பினோஸோட பிரச்சனை என்னென்னா அதுக்கு வந்து கண்ணு சரியாக தெரியாது. ஸோ அல்பினோஸ் வந்து ஏன் அதோட லைஃப்பும் வந்து கம்மியாக தான் இருக்கும். மக்கள் வந்து அது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க மோஸ்ட்லி. பட் என்னென்னா அல்பினோக்கு என்ன ப்ராப்ளம்னா அதுக்கு கண்ணு ஒழுங்காக தெரியாது. அதோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மி மற்றதோட கம்பேர் பண்ணிங்கன்னா. இது வந்து அந்த இன்ப்ரீடிங்னால நடக்கிற அந்த பிரச்சனை தான். ஸோ இது வந்து அல்பினோ டால்ஃபின் தான் அது. ஸோ இங்கே கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் ஆஃப் புருண்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து பயங்கர அக்ரெசிவான ஃபிஷ்ஷு. ஸோ இது வந்து ஒரு டேங்க்கில் வந்து கம்யூனிட்டி டேங்க்கில் கொஞ்சம் கரெக்டாக லிமிட்டடாக வச்சுருந்தீங்கன்னா, ஒரு குரூப்பாக வச்சுருந்தீங்கன்னா அக்ரெஷன் கம்மியாக இருக்கும். ஸோ நான் அதுக்கு வந்து ஆக்சுவலி அது வுட்டு ஏரியாலலாம் இருக்காது. பட் நான் வுட்டு போட்டிருக்கேன். அது எதுக்குன்னா வந்து இந்த ப்ளக்கோஸ்க்காக தான். இங்கே கீழே தெரியுது இல்லையா, இந்த ப்ளக்கோஸ் வந்து வுட்டு சாப்பிடும். ஸோ அதுக்காக மெயினாக போட்டிருக்கேன். மற்றபடி அதுக்கு தேவையில்லை. இங்கே இருக்கிறது கிரிபன்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நார்மலி வந்து சவுத் அமெரிக்கன் செச்சன்ஸு. இது பிளான்ட் டேங்க்லலாம் போடுவாங்க. அதுலேயே அல்பினோ வேரியண்ட்டும் இருக்குது. ஜுலுடோக்ரோமிஸ் வெரைட்டிஸு அண்ட் அதர் ஷெல்டோலஸ் எல்லாம் இருக்குது இதில். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 இன்ச்சஸ் வரும், அவ்வளோதான். சிலதெல்லாம் 2 இன்ச்சஸ் வரும், மற்றதெல்லாம் 1.5 இன்ச்சஸ் அவ்வளோதான். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ஒரு குரூப்பாக போட்டு வச்சுருந்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ மேலே இருக்கிறதும் அகெயின் டிஸ்கஸ் தான். டிஸ்கஸ் வந்து ஆக்சுவலி நல்லா 7-8 இன்ச்சு வரும். நான் இந்த கை சைஸுக்கு வரும். இப்போது இது வந்து அகெயின் வந்து செலக்டிவ் ப்ரீடிங் மெத்தடில் கொண்டு வந்திருக்காங்க. வைல்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போதே பார்த்தீங்கன்னா 7 or 8 இன்ச்சஸ் மினிமம் இருக்கும். பட் அதெல்லாம் வந்து பயங்கர காஸ்ட்லி. ஸோ இவங்க வந்து இன்ப்ரீட் பண்ணி செலக்டிவ் லைன் ப்ரீடிங் பண்ணி ஆக்சுவலி இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் நிறையா கொண்டு வந்திருக்காங்க டிஸ்கஸில். ஸோ இப்போ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது டிஸ்கஸில். கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நிறைய ஃப்ளவரான்ஸ் அவைலபிளோ அது மாதிரி டிஸ்கஸ்லேயும் நிறையா லைன் ப்ரீடிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எல்லாம் ஜென்ரலாக கேட்குற கேள்வி என்னென்னா, மண் போட்டிருக்கீங்களே மெயின்டெனன்ஸ் கஷ்டமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் 1 டைம் வந்து மண் போட்டு கழுவி நல்லா கழுவி ஒரு தடவை போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஒன்றும் பெருசாக மெயின்டைன்லாம் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வந்து டேங்க்கில் வந்து லைஃப் சைக்கிள் செட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதோட குட் பாக்டீரியாஸே வந்து இதோட பூப்பு எல்லாத்தையும் வந்து அதை டேக் கேர் பண்ணிடும். ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக உட்காந்து அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. முக்கியமான விஷயம், ஒரு டேங்க்கை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் அந்த டேங்க்கோட சைஸ் என்ன, அதுக்கு எவ்வளோ மீன் போடுறீங்க, என்ன பயாலஜிக்கல் செட்டப் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க, எவ்வளோ ஃபிஷ் விட்டு போடுறீங்க, இதை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் டேங்க்கை வந்து சும்மாலாம் கழுவிட்டு இருக்க அவசியமே கிடையாது. எங்கள் வீட்டில் இருக்கிற டேங்க்கெல்லாம் அதெல்லாம் மான்ஸ்டர் டேங்க்ஸ் வச்சுருக்கேன் நான். அதெல்லாம் வந்து நான் 1 வருஷத்துக்கு கூட தண்ணி மாற்றாமல் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எனக்கு வந்ததே கிடையாது. ஸோ மெயினாக என்னென்னா ஃபில்ட்ரேஷன் பார்க்கணும், நீங்கள் எவ்வளோ மீன் போடுறீங்கன்னு பார்க்கணும், எவ்வளோ ஃபுட்டு போடுறீங்கன்னு பார்க்கணும். ஸோ எப்பயுமே அந்த பயாலஜிக்கல் சைக்கிளை வந்து நீங்கள் வந்து ஓவர்லோட் ஆகாமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். அதில் இருக்க குட் பாக்டீரியாஸ் எல்லாத்தையுமே அந்த கழிவு எல்லாத்தையும் வந்து அது டேக் கேர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு ஒரு சும்மா தண்ணி மாற்றணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு 2 வாரத்துக்கு ஒரு தடவை 3 வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு 30-40% தண்ணி மாற்றிக்கலாம். மற்றபடி இதில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. மெயின் விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது நம்பர் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்ஸு, எவ்வளோ ஃபுட்டு போடுறீங்க, அவ்வளோதான். இதுக்கு வந்து நீங்கள் நான் மேலே ஃபஸ்ட்டு காட்டின மாதிரி அந்த டிஸ்கஸு காட்டின மாதிரி ஒரு ராக்கி செட்டப் போட்டு இதில் இருக்கிற எல்லாத்தையும் ஒரு குரூப்பாக போட்டிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூடியூப்பில் வேணால் தேடி பாருங்கள். அது மாதிரி நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும். டேங்கனிக்கன் கம்யூனிட்டி செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்குன்னு தனியாக நிறையா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அதுக்கிட்டே ஒரு வெறித்தனமாக வந்து அந்த மாதிரி செட்டப் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து இன்னும் கமர்ஷியலைஸ் ஆகணுன்றது என்னோட ஆசை. ஏன்னா நிறைய பேருக்கு இதை பற்றி இன்னும் தெரியாது. டேங்கனிக்கன் ஃபிஷஸை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அது நிறைய பேருக்கு தெரிய வரணும். நிறைய பேர் இதை வந்து இன்ட்ரெஸ்டாக எடுத்து அதை வளர்க்கணுன்றது என்னோட ஆசை. என்னோட பேர் சாம். இது வந்து எங்களோட கடை கியூட்ஸ் அக்வேரியம். அப்புறம் இது வந்து மினி டெரரியம்னு சொல்லுவோம். டெரரியம்னா என்னென்னா, இப்போ நம்ம லைவ் பிளான்ட்ஸும் சேர்ந்து வளர்த்துக்கலாம். ஜஸ்ட் இதுக்கு வந்து நம்ம ஈரப்பதம் மட்டும் இருந்தால் போதும். அதில் இப்போ இதில் வந்து கேக்டஸ் வச்சுருக்கோம். எல்லாமே இது வந்து எல்லாமே ரியல் பிளான்ட்ஸ் தான். இதுவும் இதே மாதிரி குட்டியாக மினியேச்சராக பண்ணி வச்சுருக்கோம். இதுவும் யூஸ் பண்ணலாம். இதுவும் அதே மாதிரி சின்னதாக பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து நம்ம ஆஃபீஸ் டேபிள்ஸ் அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து நல்லா யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ். இதோட ப்ரைஸ் வந்து 900 வரும்.
இதோட ப்ரைஸும் 900 வருது. நம்மகிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து க்ளோ டாய்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு இப்போ புதுசாக. இது வந்து இம்போர்ட்டட் டாய்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து எங்கேயுமே கிடைக்காது. இப்போது நம்மள்ட்ட ரொம்ப நம்ம ஹோல்சேல் ரேட்டில் தான் நம்ம நிறைய இது வந்து கொடுக்குறோம். நீங்கள் வந்து கூட நீங்கள் ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய வித்தியாசமான வெரைட்டிஸ் இருக்குது. ஏஞ்சல்ஸ் இருக்குது, அப்புறம் டியர் இருக்குது, ஹவுஸ் இருக்குது, ஷிப்ஸ் இருக்குது, நிறைய ரேபிட்ஸ் இருக்குது, ஃப்ளவர் பாஸ்கெட்ஸ் இருக்குது, கேட்ஸ் இருக்குது, ஸ்கூபா டைவிங் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்மகிட்ட நிறைய கலெக்ஷன் இப்போது புதுசாக நம்ம ஸ்டாக் பண்ணியிருக்கோம். இது வந்து எல்லாமே க்ளோ பண்ணுற கோரல்ஸு, நைட் டைமில் ரேடியம் கோரல்ஸ்னு சொல்லுவோம், அது இருக்குது. இது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் பிளான்ட்ஸு. இந்த மாதிரி சின்ன பிளான்ட்லேருந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ₹10 பிளாஸ்டிக் பிளான்ட்ஸ் வந்து 100, 150 வரைக்கும் இருக்குது நம்மகிட்ட. இது வந்து ஸ்டார்டிங் சைஸ் வந்து ஒரு 1 feet டேங்க்கு குட்டியாக நேனோ வைக்கிறாங்கன்னா அந்த டேங்க்லேருந்து இந்த ஃபில்டர்ஸு ஸ்டார்ட் பண்ணுறோம் நாங்கள். அதாவது 1 feetலேருந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு 4 feet, 5 feet, 6 feet வரைக்கும் நம்ம கேனிஸ்டர் வந்து ஃபில்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸ்டார்டிங் வந்து ஃபில்டர் ரேஞ்ச் வந்து 170லேருந்து இருக்குது. மேக்ஸிமம் வந்து டேங்க்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபில்டர்ஸ் வந்து கொடுக்குறோம். இது வந்து வால் மவுண்ட் பவுல்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் ஈஸி டு ஹேண்டில். இது எல்லாமே வந்து மேட் ஆஃப் பிளாஸ்டிக் தான். ஈஸி டு வாஷு, ஈஸி டு கேரி. எல்லாமே நீங்கள் ஒரு ஸ்பேஸ் வந்து ரொம்பலாம் இடத்த அடைக்காது. இது வந்து 6 inch இருக்குது, 9 inch இருக்குது, 12 inch, 15 inch. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹180, ₹350, ₹450, ₹550 இது. இதில் வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. இதுவும் நம்ம இதில் தான் நம்மகிட்ட தான் இவ்வளோ கலர் வேரியேஷன் வந்து நம்ம கடையில் மட்டும் தான் கிடைக்கும். இது வேணால் பாருங்கள். நம்மக்கிட்ட வந்து அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து CO2, நான் CO2 பிளான்ட்ஸ் எல்லாமே கலந்து இருக்குது. நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரெக்குயர்மெண்ட்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட்டப் பண்ணி கொடுக்கலாம். நம்மகிட்ட அடல்ட் சைஸ் ஏஞ்சல் ஃபிஷஸ் வந்து ஸ்டார்டிங் 200 பேர்லேருந்து இருக்குது. வெல்டைல் ஏஞ்சல் இருக்குது. அதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா டெட்ராஸ் இருக்குது, சர்பே டெட்ரா, ரெட்டை டெட்ரா இருக்குது, அப்புறம் கொய்ஸ் வாட்டேல் இருக்குது, ஆல்பினோ கோரிடோரா இருக்குது, டமாசோனி இருக்குது. டெட்ராஸில் வேறு பிளட்ஃபின் இருக்குது, அப்புறம் க்ரீன் கோரிஸ் இருக்குது, கோஸ்ட் டெட்ரா இருக்குது, நியான் இருக்குது, கார்டினல் இருக்குது, க்ரோக்லிங் குராமி இருக்குது, அப்புறமா பிளாக் பேந்தம் இருக்குது, கார்டினல் இருக்குது, மவுண்டன் மினோ டெட்ரா இருக்குது. வந்து ₹40 மேக்ஸிமம் வந்து ₹300 தான். மீன் கடைகள் நம்ம பார்த்துருந்தோம். அதோட சேர்த்து கயல் அப்படின்ற ஒரு ஃபுட் கோர்ட் இங்கே இருக்குது. இந்த ஃபுட் கோர்ட்டில் உங்களுக்கு வெஜ் இருக்குது, நான்வெஜ் இருக்குது, 2 வகையான உணவுகளும் இருக்குது. குறிப்பாக இந்த உணவகத்தை எது சார்ந்து அமைச்சிருக்காங்கன்னா, இது ஒரு மீன்கள் அந்த மார்க்கெட் இல்லையா, அதனால வந்து மீன்கள் சார்ந்த கடல் உணவுகள் அதிகமாக இந்த ஃபுட் கோர்ட்டில் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜூஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களும் கொடுக்குறாங்க. இந்த ஃபுட் கோர்ட்டில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வீக்கெண்ட் ஆனால் உங்களுக்கு மேஜிக் ஷோ நடத்துகிறாங்க. கீழே வந்து கிட்ஸுக்கான கேம்ஸும் இருக்குது. இதில் இந்த மேஜிக் ஷோ வந்து இப்போதைக்கு ஃப்ரீயாக நடக்குது. ஃபியூச்சரில் அதுக்கான காசை வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேஜிக் ஷோவை நீங்கள் ஃப்ரீயாகவே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கான அந்த பிளேயிங் ஏரியா இருக்குது. அதுக்கு உங்களுக்கு என்ன சார்ஜோ அது பண்ணுவாங்க. அதை நீங்கள் கொடுத்து பண்ணிக்கலாம். வீக்கெண்டுக்கு வந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா சுற்றி பார்த்துட்டு டயர்டாக இருப்போம், நம்ம சாப்பிட்றதுக்கு எங்கேயும் அலைய வேணாம். மேலேயே தாராளமாக உட்கார்ற மாதிரி நல்ல சீட்டரோட உங்களுக்கு 2 ஃபுட் கோர்ட் கொடுத்துருக்காங்க. ரெஸ்டாரண்ட்லேயே நான்வெஜ்ஜில் 2 ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெர்லின் பிரியாணி அப்படின்னு ஒரு கடை இருக்குது. அது உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் இருக்கக்கூடிய பிரியாணி, அது மட்டும் இல்லாமல் சிக்கன் ரைஸ், அந்த மாதிரி வெரைட்டியான ஒரு நான்வெஜ் கடையில் என்ன கிடைக்குமோ அது எல்லாமே விற்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் சீ ஃபுட் அப்படின்ற ஒரு கடை. இந்த கடையில் என்னென்னா எல்லாமே உங்களுக்கு மீன்லேயே பல்வேறு வெரைட்டியான ஃபுட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு பாருங்கள், இந்த ஒரு நோட்டீஸ்லேயே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பர்கர், சாண்ட்விட்ஜு, விராப்ஸு, பிரெட் ஆம்லெட்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டியான ஃபிஷ்ஷிலேயே தயார் பண்ணுற ஃபுட். அப்போ நீங்கள் ஃபிஷ்ஷிலேயே வந்து வெரைட்டியான ஃபுட் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபியூஷனில் வந்தீங்கன்னா உங்களால் ட்ரை பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.